வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒரு நாளாக மாறுன்னு என் கனவுல கூட நினச்சி பார்க்கல. அப்படிப்பட்ட ஒரு நாள். இது ஒரு பெரிய கதை, முடிஞ்ச அளவுக்கு சின்னதாக சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி இது நான் சப்ஸ்கிரைப் அப்புறம் எபிசோடு 72 வீடியோ பார்க்கறனால அவங்க வீட்டு பிள்ளை நினச்சி ஒரு ஃபாலோ மட்டும் தள்ளி விட்டு போயிருங்க. நேற்று கண்ணை கோயிலுக்கு போயிட்டு வந்து சரியான ரைடு இருந்தாலும் அதை பற்றி கூட கவலைப்படாமல் அப்படியே பஸ் ஏறி ஏதாச்சும் ஒரு ட்ரெயின் கிடைச்சா எப்படியாச்சும் சென்னைக்கு வந்து சேர்ந்துடலான்னு சொல்லி வந்துட்டேன். அதுக்கெல்லாம் காரணம் அந்த ஒரே ஒரு மேட்ச் தான். அந்த ஒரே ஒரு மேட்ச் பார்க்கறதுக்காண்டி பல வருஷமாக காத்துட்டு இருந்திருக்கேன். சரி, ஓகே, அதை பற்றி அப்புறம் பேசலாம். இப்போதைக்கு நம்ம சென்னை வந்தாச்சு. இப்போதைக்கு நம்ம காலை கிடமா ரன்னிங் போய் முடிக்கணும். அதனால பக்கத்தில் இருக்க பார்க்கில் வெறும் காலில் ரன்னிங் ஓடினேன். ஏன்னா வர அவசரம் ஷூவை மறந்துட்டேன். சரி, ஓகேன்னு ஒரு கிலோமீட்டர் முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு வந்து ஒரு பாலை குடிச்சிட்டு கொஞ்சம் எடிட்டிங் வேலை இருந்துச்சு, அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு சென்னை மேட்ச் கிளம்பியாச்சு. திண்ணையில் உட்காந்துருக்கேன். திட்டுக்கிட்டு வந்துச்சா வாய்ப்பு பண்ணுற மாதிரி இந்த வாய்ப்பு வந்துச்சு. அது எனக்கு பிடிச்ச டீம் கூடயே மேட்ச் வந்துருச்சு. எல்லாம் பல நாள் கலவு மேட்ச்சை உட்காந்து டிவிலையும் ஃபோன்லையும் லேப்டாப்லையும் உட்காந்து பார்த்துட்டு இருக்கோம். திடீர்னு நேரில் ஸ்டேடியத்தில் வந்து பாருங்கன்னா எப்படி இருக்கும். அதனால லேட்டாகவே போயிடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு மணி நேரம் முன்னாடியே கிளம்பிட்டேன். நான் எப்படியே அடிச்சு பிடிச்சி வெள்ளனா போயிட்டேன். ஆனால் வர வேண்டிய ஆள் வெள்ளனா வரல. அவங்க வர கொஞ்சம் லேட் ஆகும். அதனால அங்கேயே வெயிட்டிங் போட்டேன். ஒரு கொஞ்ச நேரம், இன்னும் கொஞ்சம் நேரம் ஆச்சு, இன்னும் கொஞ்சம் நேரம், ஒரு மணி நேரம் ஆச்சு. அப்படி இப்படி ஃபைனலாக வந்து சேர்ந்தாச்சு. இந்த ஆளை நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருக்கீங்க. நம்ம சிஎஸ்கே ரோட் ஈவெண்ட்டில் வந்த அதே ஆள் தான், நம்ம தங்கச்சி சங்கரி. இவாளுக்கு மட்டும் எங்கே இருந்து டிக்கெட் இருக்குன்னு தெரியல. பெரிய பெரிய பழக்கெல்லாம் பிடிச்சி வச்சிருக்கா. அதனால டிக்கெட் கிடச்சிருச்சு. அடிச்சு பிடிச்சி ஸ்டேடியத்துக்குள்ளே போயாச்சு. ஸ்டேடியத்துக்குள்ளே போனால் சரியான வைப்பு. ஃபுல் கிரவுண்டுமே எல்லோ ஆர்மி. நாங்கள் போன இடத்துல பிளேயர்ஸ் எல்லாம் வார்ம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால உள்ளே போகிறவங்க எல்லாத்துக்கும் எல்லாரும் எந்திரிச்சு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. மலிங்கா போனார், ஹர்திக் பாண்டியா போனார், சூரியகுமார் யாதவ், சென்னை பிளேயர் எல்லாரும் போனாங்க. யார் யாருன்னா எனக்கு தெரியாது. துணிட்டுனா எறும்பு சைஸில் தான் எல்லாரும் தெரிஞ்சாங்க. இங்கே போகிறது ரோஹித் சர்மா, அது மட்டும் தெளிவாக தெரிஞ்சு. அந்த டாஸ் போகிற டைம் வந்துருச்சு. வீடியோவோட லென்த் அதிகமாக இருக்காது. இதோட முடிச்சுக்கிறேன். செகண்ட் பார்ட்டில் வரேன்.